நல்ல குடும்பத்தோட, சொசைட்டியில் மரியாதையோட, உங்கள் எல்லாரோட அன்பை பெற்றவனாக இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னோட உழைப்பு மட்டும் இல்லை, என்னோட பணிபுரிந்த அனைத்து தொழிலாளரும் தான் இதுக்கு காரணங்கிறத நான் வந்து நெஞ்ச முழுக்க நான் வந்து உணர்ந்துருக்கேன். ப்ரொடியூசர்ஸுக்கா? நிச்சயமா இல்லை, நிச்சயமா இல்லை. தமிழ் சினிமாவில் 30-40 வருஷம் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாரோ ஒருத்தர் 2 பேர் தான். இப்போ தியாகராஜன் சார் இருக்காரு, சிவா சார் இருக்காங்க, இது மாதிரி சில கம்பெனிஸ் இருக்கு, தானு சார் இருக்காங்க. அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் தான் 30-40 வருஷம் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் சாப்பாடு போடுறவங்கள இருந்து, சாப்பிட்றவங்கள இருந்து, டிரைவிங்ல இருந்து, நம்மளாம் எவ்வளோ நாள் இருப்பீங்க? 30-40 வருஷம் குறைவு இல்லாமல் இங்கே எல்லாரும் இருக்கும். 40 வருஷம் சினிமா நமக்கு தான் சொந்தம். இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது நாம தான் இதனோட உண்மையான உரிமையாளர்கள் நாம தான். சிவா சார் அழகா ஒரு வார்த்தை சொன்னார். சில நேரங்களில் நம்ம ரெட் லைட் எரியும்போது சண்டை கோவம் வரும். ஏன்னா நம்ம அர்ஜென்சி நமக்கு இருக்கும், போகலாமான்னு தோணும். ஆனால் ரெட் லைட் இருக்கிறதால அடுத்தவனுக்கு கிரீன் லைட் இருக்கும், அவன் வேகமாக வருவான். ஏன்னா அவனுக்கு கிரீன் லைட் எரிஞ்சிருக்குன்னு நம்ம கண்ணுக்கு அவன் வர்றது தெரியாது. நம்ம உள்ளே போயிடுவோம். உள்ளே போனவுடனே மோதவுடனே விபத்து நடக்கும். சகோதரர் விஷால் அவர்களுக்கு பெப்சியின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்கோம். விஷால் வந்து காற்று மாதிரி, காற்றை கையில் பிடிக்க முடியாது, விஷாலை நேரில் பார்க்க முடியாது. ஒரு நாள் 24 மணி நேரம் கூட இருப்பாரு, 24 நாள் காணாம போயிடுவார். நீ ஃபோன் பண்ணி ஃபோனுக்கு வலிக்கும், எங்களுக்கு வலிக்கும். எங்கடா போனா நினைப்பது, சார் ஃபோன் பண்ணிக்கலாம் சார், ஃபோன் பண்ணிக்கலாம் சார், 24 வரை ஃபோன் பண்ணுவார். ஆனால் எனக்கு ஒரு பயம், விஷால் நான் வர முடியுமா சார்? வந்துடும் சார். அதாவது வர்றவங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவாங்க, இப்போ என்னைக்கு ஃபங்க்ஷன் சார், வரலாமா அப்படியான்னு. நான் கூப்பிட்டோன்னே வந்துடும் சார், வந்துடும் சார். அப்போவே எனக்கு டவுட்டு, வருவாரா மாட்டாரா யோசிக்காம சொல்றாரு அப்படின்னு பயத்துக்கிட்டே கேட்டேன். விஷால் நான் நேம் போட போகிற இன்விடேஷன். இல்லை சார் நான் டெஃபினட்டாக வந்துடுனாரு. அப்புறம் இன்விடேஷன் கொடுக்க போகும்போது ஃபோன் பண்ணார், தீனா வந்து கொடுத்துட்டு ஃபோன் பண்ணார், நான் வந்துடுனாரு. காலையில ஃபோன் பண்ணுறேன் எடுக்கவே இல்லை. சரி வழக்கம் போல் அண்ணன் வந்து டிமி கொடுத்துட்டு போகிறாரே என்ன அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் சரி இன்னும் பாலகோபி கேட்டு ஃபோன் பண்ணி பார்ப்பான்னு பாலகோபி ஃபோன் பண்ணி சொன்னார், இல்லை சார் பெங்களூரில் வந்துட்டு இருக்காரு, நேராக ஏர்போர்ட்லேருந்து நேராக இங்கே வந்துடு, எந்த நேரமாக தான் நான் வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னார். அந்த வகையில் அவர் சொல்ல காப்பாற்றி இங்கே வந்து சேர்ந்துருக்கார் விஷால். உண்மையில் தமிழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றி. அப்போது நாம் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும், இதுக்கான ஒரு விஷயம் தான். இன்னொன்று நீங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒற்றுமைங்கிறது அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, கார் சார் மன்னிக்கணும், அந்த கார் என்ன ஆகும்னா கிரீன் சிக்னல் வரும்போது அவனுக்கு கிரீன் சிக்னல் இருக்கும், நமக்கு ரெட் சிக்னல் இருக்கும். இந்த ரெட் சிக்னல் தாண்டி நம்ம உள்ள போனா விபத்து ஏற்படும், ஆக்சிடென்ட் ஆகிடும். நம்ம நினைப்போம் சார் வந்து யாரும் இல்லையே, அப்படி கிடையாது. அதுக்கான நெறிமுறைகள் இருக்கு, அதுக்கான விதிமுறைகள் இருக்கு. அந்த விதியை யார் மாத்தினாலும் யார் மீறினாலும் அந்த விபத்து ஏற்படதான் செய்யும். அது 2 பேரையும் பாதிக்கும். ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கரெக்ட் தப்பாக ஓட்டவங்க மட்டும் உன் கால் உடையாது, சரியாக வந்தவங்க காலும் உடையும். அவன் நினைக்கிறான் என்ன நான் சரியாக தானே போனேன்னு, நீ சரியாக தானே போன, ஆனால் வந்தவன் தப்பாக வந்தாலும் அப்படிதான் நடக்கும். அப்போது நாம் தப்பு பண்ணுறது மட்டும் இல்லை, எதிராலையும் தப்பு பண்ணக்கூடாது. அது மாதிரியான இருந்தால் தான் விபத்து நேராமல் இருக்கும். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு விபத்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை தயவு செய்து நாமளும் கேட்டுகிட்டே இருக்கோம். நான் பல மேடைகளில் நான் சொல்லியிருக்கேன், என்ன பிரச்சனை, உங்கள் பிரச்சனையை எங்களுக்கு சொல்லுங்கள், எங்கள் சைடில் ஏதாவது தவறு இருந்தால் நாங்கள் அதை திருத்திக்கிறோம். பெப்சியோட சைடில் இல்லை என்னோட தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட பேசும்போது தவறோ இல்லை செயல்முறையில் தவறோ இருந்தால் சொல்லிக்க மாற்றிக்கலாம். ஏன்னா 50 வருஷமாக ஒரே குடும்பமாக இணைந்து வாழ்ந்துருக்கோம். சில நேரம் சின்ன சின்ன பிரச்சனை வந்திருக்கும். அப்படின்னா இது வரைக்கும் எந்த பதிலுமே இல்லை. அப்போ பதில் இல்லாமல் எனக்கு சம்பளம் இல்லாமல் ஒரு கூலிக்காரன் கிடைப்பான்னு நீ நினைச்சினா, இன்னைக்கு சம்பளம் இல்லாத கூலிக்காரனா கொஞ்சம் பேர் வரலாம், ஆனால் நாளைக்கு நீ அவன் சம்பளம் கொடுத்து தானே ஆகணும். ஏற்கனவே ஆர்கனைஸ்டா இருக்கிற ஒரு படையோட ஒரு சின்ன கருத்து வேற்றுமையோ இல்லை கருத்து வேறுபாடா இருக்கும்போது அதை சரி செய்யாம
அமைப்பே இல்லாம ஒழுங்கே இல்லாம ஒரு படையோட நீ போரிட்டினா என்ன நடக்கும்? அது விபத்து தான் நடக்கும். அது நம்மளையும் கொஞ்சம் பாதிக்கும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ராதாரவி சார் சொல்லும்போது சொன்னாரு, ஏற்கனவே 97ல் ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ எங்களுக்கும் பெப்சிக்குமே பிரச்சனை வந்தது. நான் பெப்சி பேசணும்னு சொன்னேன், நீ கூட பெப்சி தானே இருந்தேன். ஆமாம் சார், அன்னைக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்தது. அந்த பிரச்சனை வரும்போது அதை பேசி தீர்க்க ட்ரை பண்ண முடியல. அப்போ சண்டை வந்தது. சண்டைக்கு அப்புறம் சமாதானமாய் பேச்சுவார்த்தை சேர்த்து எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரே குடும்பமாய் இன்னைக்கு 30 வருஷமாக நாங்கள் ஒரே குடும்பமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரும்போது என்ன பிரச்சனை, நமக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானே தீர்க்க முடியும். நான் பெப்சி பிரசிடண்டாக வந்தபோது இப்போ என் மேலே நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்க, என் மேலே கொஞ்சம் பேருக்கு வருத்தம் கூட இருக்கும். சம்மேளனத்தில் இருக்கிற சங்கங்களில் சிலருக்கு என் மேலே வருத்தம் கூட இருக்கும். என்ன இது மாதிரி அமைதியாக இருக்காங்களே, எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இருக்காங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் 97ல் இது மாதிரி ஒரு பெரிய சண்டை நடக்கும். நான் கூட அதில் ஒரு பார்ட்டியாக இருக்கேன். பார்ட்டியாக வரும்போது சின்ன ஒரு மாதம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அரசாங்கம் தலையெடுத்து முடியல வருது. அப்போ ரெண்டா பிரிகிற வர சூழ்நிலை வரும்போது இப்போது ரஜினி சார், கமல் சார் இவங்கெல்லாம் பாலச்சந்தர் சார் பேசி, சார் என்ன பிரச்சனை, ஏன் சார் ஒரு அமைதியின்மை இருக்க ஏன்? அப்போ பாலச்சந்தர் சார் ஒரு கண்டிஷன் சொன்னார். என்னென்னா, பெப்சியோட தலைமை மன்னிப்பு கேட்கணும், எங்களை அவமானப்படுத்திட்டாங்க, எங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும், அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி. சரி ஓகேன்னு அதுக்காக இப்போ ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் இப்போ டைடல் பார்க்குற இடத்துல அப்போ காட்டேஜஸ் இருந்தது. ஃபிலிம் இன்ஸ்டியூட் சார்பாக காட்டேஜ், ஃபிலிம் நகர் சார்பாக காட்டேஜ் இருந்தது. அதில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயார் பண்ணி சம்மேளனத்தின் சார்பில் பெப்சி விஜயன், அதனோட நிர்வாகிகள் அவங்களாம் வந்திருந்தாங்க, ஒரு 5 பேர். நடுநிலைமை வகிக்கிற கமல் சார், ரஜினி, சத்யராஜ், பிரபு, கார்த்திக், இவங்க 5 பேரை எங்களுக்கு ஒன்று சேர்க்குற ஒரு இதுவாக எங்கள் சைடில் பாலச்சந்தர் சார், பாரதி ராஜா, நான், வி சேகர், பாலுமகேந்திரா, யார்கண்ணன், இவங்க பேச்சுவார்த்தை நடந்தது. எல்லாம் பேசி முடியும் போது எல்லாம் ஒரு சுமூகமான நிலைக்கு வரும்போது ஒரே ஒரு பாலச்சந்தர் சொன்னார், சார் எல்லாம் சும்மாவாயிடுச்சு, விஜயன் ஒரு சாரி சொன்னால் ஓகே. உடனே விஜயன் சார் ரொம்ப ரிவோல்ட் ஆகிட்டு இன்னொன்று நான் சொல்ல ஓகே சார், நான் சொன்னால் மெம்பர்ஸ்லாம் தீ குளிச்சுடுவாங்க அப்படின்னு. அங்கே அப்படியே பிரேக் ஆகிடுச்சு. இன்னும் ரஜினி சார் சொல்கிறார், அவர் ரஜினி சார் போக வந்துடுச்சு. அப்படியா, ஓகே, நீங்கள் இனிமேல் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது பாரதி, நீங்கள் உங்களால் அப்படின்னு அது பிரேக். இது ஒரு சம்பவம். அடுத்த ஒரு சம்பவம் நடக்கும்போது நாங்களும் நடத்துகிறோம். இப்போ அதுபோல் ஆண்டாள் தேட்டரில் நடந்து அதுக்கு முதல் நாள் ஒரு மீட்டிங் நடக்குது. சரி ரொம்ப சிரமமாக இருக்குது, ஒரே நம்மளே டைரக்ஷன் பண்ண வந்தோமா, நம்ம யூனியன் நடத்த வந்தோமா, அப்போ எல்லோரும் சேர்ந்துலாம் நம்ம எல்லோரும் உட்காந்து பேசி ஆண்டாள் தேட்டரில் இதெல்லாம் சேர்ந்து மறுநாள் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி சேர்த்துடலாம் அப்படின்னு வரும்போது அப்போ சமாதான பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் பேர் ஜீரோர் ரத்னம் தலைமையில் கொஞ்சம் பேர் வந்தாங்க. வரும்போது அவங்களோட இருந்த மெம்பர் இங்கே கொஞ்சம் பேர் இருக்கு, அவங்களோட அடித்தடி ஆகிட்டு மொத்த பெரிய ரணகலம் ஆயிடுச்சு. பாலச்சந்தர் சார்லாம் ஓடி பாத்ரூமில் இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் ராதாரவி சார் அன்னைக்கு நின்று எல்லாரையும் சேவ் பண்ண முடியும். அப்போ என்ன ஆயிடுச்சு, மறுநாள் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் 10 பேர் 20 பேர் இருந்த டைரக்டர்ஸ் மறுநாள் 300 பேர் 400 பேர் இறங்கிட்டாங்க. இனிமேல் நோ மோர் காம்ப்ரமைஸ். இது ரெண்டும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் நேரடியாக சொன்னேன். அப்போது அந்த தவறை நம்ம பண்ணக்கூடாது. அன்னைக்கு வயலன்ஸ் இல்லாமல் இருந்தால் சாதாரணமாக போயிருக்கோம், ஜாயின் பண்ணக்கூடாது. 2 வருஷம் எல்லாரும் சிரமப்பட்டு இந்த சைடில் சிரமம் அந்த சைடில் சிரமம், அப்போ இது இல்லாமல் போயிருக்கோம் அப்படின்னு. அப்போ ஒன்று, நான் தப்பு பண்ணேனா, சாரி சார், என்ன தப்பு, சாரி, நான் ரெடி. ஏன்னா நான் இல்லை, என் பின்னாடி 25,000 தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்த 25,000 தொழிலாளர்கள் வாழ்க்கை பெருசா, என் ஈகோ பெருசான்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை தான் எனக்கு பெருசு. அதனால நான் தப்பு பண்ணிதான் சாரி சார், ஓகே, இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம மெம்பர்ஸ் சார் அங்கே ஷூட்டிங் நடக்குது, இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம போகலாம். நம்ம போகும்போது நம்மளோட வர்றவங்க யாராவது அன்னைக்கு ஆண்டாள் தேட்டர் நடந்த மாதிரி யாராவது அடித்தாங்கன்னா, இல்லை தகராறு நடந்துச்சுன்னா, அது ஒரு வன்முறையை தூண்டி மறுபடியும் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு
அது மறுபடியும் ரணகலம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாரையும் பொறுமை காத்து வேண்டாம் வேண்டாம் அது சரியாகாது, நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து எல்லாரையும் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் சகோதரர் விஷால் ஒரு பொறுப்பான பதவி இருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு நடுநிலைமையான இடத்துல இருக்கீங்க. எங்கள் 2 பேருக்கும் தகராறு. எங்களுக்கு சைலன்ஸ் ப்ளீஸ். ஏன்னா எங்களோட வாழ்க்கையை பற்றியான நிகழ்ச்சி எல்லாரும் ப்ளீஸ் சைலன்ஸ். விஷால் சார் இருக்காங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரி. எஃப்சிக்கும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துருக்கு. நீங்கள் தான் உண்மையான எஜமானர். நீங்கள் தான் இப்போ ரவிஜா சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு படம் வெற்றி அடைந்தால் 80% பணமும் புகழும் உங்களை தான் வந்து சேரும். அது இன்னொரு 10% டைரக்டர் கேமராமேன் அவங்கெல்லாம், ஒரு 10% தான் தொழிலாளருக்கு வந்து சேரும். அப்போ உண்மையான எஜமானர்கள் யாருன்னா நடிகர்கள் நீங்கள் தான். அப்போ நாங்கள் இங்கே அடிச்சுட்டு நிற்கிறோம், எதுவுமே நடக்காத மாதிரி நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டீங்கன்னா என்ன இருக்கும்? எல்லா நடிகர் சங்கத்தையும் சொல்கிறேன், ரஜினி சாரையும் கேட்குறேன், கமல் சாரையும் கேட்குறேன், விஜய் சாரையும் கேட்குறேன், அஜித் சாரையும் கேட்குறேன், நான் எல்லாரையும் கேட்குறேன். இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, என்ன உங்க பிரச்சனை இருக்கு? செல்வமணி நீ பண்ண தப்புன்னு சொல்லுங்க, இல்ல முரளி சார் நீங்க பண்ண தப்புன்னு சொல்லுங்க. நாங்க இங்க அடிச்சுட்டே இருந்தோமா, ஏதோ பண்ணீங்க, நாங்க மட்டும் எங்க வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அது சரியா இருக்குமா? அது வந்து தயவு செய்து, ஏன்னா இன்னொரு அமைப்பு உருவாகி அவங்க ரெடி ஆனாங்கன்னா எங்களை ரோட்ல விட்ட மாதிரி அன்னைக்கு இதே 3000 தொழிலாளர்களை 97 ரோட்ல விட்ட சொல்லிட்டு வந்தது. அன்னைக்கு எங்க கூட ஒரு 200 டைரக்டர்ஸ் கூட இருந்தாங்க. கூட இருந்ததால அந்த 3000 பேரை ஒரு யூனியன்ல நாங்க வந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்தோம். இன்னைக்கு எந்த டைரக்டர் கூட இருக்காங்க? யார் இருக்காங்க கூட? அன்னைக்கு வந்து ஒரு தொழிலாளர் பிரிவுக்குள்ள ஒரு மோதல் வந்தது. அன்னைக்கு வந்து டைரக்டர்ஸ் யூனியன், கேமராமேன் யூனியன், இவங்கெல்லாம் வந்து ஒரு அநியாயம் செயல்பட்டாங்க. இப்போ 23 இது ஒர்க் பண்ற யூனியன்ல இருக்கிற யார் இதை எடுத்து போராடுறாங்க? எந்த சங்கம் இங்க வெளியே நிற்குது? நீங்க ஊர் பேர் தெரியாதவங்களாம் விஸ்காம் படிச்சா ரோட்ல நின்னா யாரெல்லாம் இங்க இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு நீங்க தலைமை இருக்கவா? இது உன்னோட வேலையா? தயாரிப்பாளர் சங்கம் அவர்களுடைய சங்கத்தை ஒழுங்கா நடத்தி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஏன் வருது? இனி வந்து எங்க சங்கத்தை நடத்த வர உங்க வீட்டை ஒழுங்கா பண்ணியிருந்தீங்கன்னா எங்க குடும்பத்துல ஏன் இந்த பிரச்சனை வருது? எங்க குடும்பத்தை வந்து நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைத்து இருந்தா இந்த இண்டஸ்ட்ரி அவங்க கண்ட்ரோல் இருக்கும். அவங்க பிரிஞ்சு இருக்கிறதால நாங்க ஒண்ணா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு கோபம் வருது. அப்ப எங்க பிரிஞ்சு நினைக்கிறீங்க? இது சரியா? நீங்க சொல்லுங்க, எங்க தவறு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா ஒரு கட்டம் வரைக்கும் தான் இதெல்லாம் பொறுத்துக்க முடியும். வாழ்க்கைக்கும் வயிற்றுக்கும் பிரச்சனை வருதுன்னா அங்க சட்டமும் செல்லாது, நீதியும் செல்லாது. பசிதான் ஜெயிக்கும். அது ஒரு அளவு வரைக்கும் தான். நாங்க எத்தனை தடவை சொல்றது, நாங்க எங்க என்ன தப்புன்னா இன்னைக்கு எங்க மேல கேஸ், நாங்க அங்க அடிச்சான்னு என்ன ஒரு பொய்யான தகவலோட ஒரு நீதிமன்றத்துக்கு போய் இதெல்லாம் சரியா? தயாரிப்பாளர் சங்கத்துல நிர்வாகிகள் கேட்கிறோம், இது சரியா? யார் அடிச்சாங்க? ஒரு பொய் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போய் கொடுத்து அதை ஒரு கேஸ் ஆக்கி இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து நான் எங்களுக்கு சம்மன் வந்திருக்கு, நீங்க வரணும். யார் ஒரு இடத்துல ஒரு தகராறு இருந்ததா? அப்போ ஏதோ ஒரு பேப்பரை ரெடி பண்ணி என்னதான் பிரச்சனைன்னு தெரியாம நீங்க வந்து எங்களை மாறி பண்ணிட்டே இருந்தா என்னன்னா, நான் மறுபடியும் பேசி அதை வார்த்தைகளால் பேசி யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க எங்களை கொல்லணும்னு நினைச்சு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது சரியா இருக்கு. மறுபடியும் நாங்கள் சொல்றேன், விஷால் சாருக்கு சொல்றேன், நீங்க நடிகர் சங்க பொதுச் செயலாளராக இருக்கீங்க, பெப்சியோட தப்பு இது, நீங்க தப்புன்னு நீங்க சொல்லுங்க சார், நாங்க சரி பண்ணிக்கணும். அது மாதிரி வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் சொல்றேன், இல்ல அரசுக்கும் நான் முதல்வருக்கும் கடிதம் எழுதி உள்ளேன். முதல்வர் வந்து இந்த 30ஆம் தேதி வரைக்கும் அசம்பிளி செஷன் இருக்கு, முடிஞ்சவரும் கூப்பிட்டு பேசணும்னு சொல்லியிருக்காங்க. முதல்வருக்கும் கொடுத்துருக்கோம், லெட்டர் கொடுத்துருக்கோம், டெப்டி சிஎம்க்கும் லெட்டர் கொடுத்துருக்கோம், லேபர் மினிஸ்டருக்கும் லெட்டர் கொடுத்துருக்கோம், நம்மளுடைய ஐஎன்பி மினிஸ்டருக்கும் லெட்டர் கொடுத்துருக்கோம். இங்க என்ன பிரச்சனை இருக்கு? இந்த பிரச்சனையை தீர்த்து சுகமா வைங்க. பிரச்சனை வந்து வேற பிரச்சனை இருக்கும்போது, நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டு நம்ம வீட்டை ஒன்றாக்க நினைக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தயவு செய்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இந்த மே தினத்தின் மூலம் ஒரு வேண்டுகோளையும், யாரையும் காயப்படுத்தாமல் எங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை, பொய்யான தகவல்களோட வழக்கு போடுறத, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, இதெல்லாம் நிறுத்திட்டு
உங்களுடைய உண்மையான பிரச்சனையோடு வாங்க. எங்கள் பிரச்சனையை நாங்கள் சரி பண்ண தயாராக. அதை மீறி எங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் அழியும் போது யார் அழிஞ்சா என்ன அப்படிங்கிற நிலைமை வந்துடும். இதுதான் தண்ணி போகுது, 1 அடி போகுது, 2 அடி போகுது, 3 அடி போகுது, நான் வந்து இது வரைக்கும் நிற்குது, நான் எக்கி நிற்கிறேன். ஏன்னா நான் மூச்சு விடணும் இல்லையா? மேலே போகும்போது நான் என்ன பண்ணோம், கை காலில் நான் வந்து ஆட்ட தான் செய்யணும். ஏன்னா அப்போ தான் நான் மேலே வர முடியும். இதுதான். அப்போ தொழிலாளர்கள் வந்து இங்கே 25,000 பேர் இருக்காங்க. உங்களோட வந்து 50 வருஷமாக அவங்களோட பணி புரிஞ்சிருக்காங்க. பல கோடிகளை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டியிருக்கு. பல கோடிகள் தயாரிப்பாளர் சங்கம் உட்பட தயாரிப்பாளர் சங்கமே எங்களுக்கு பாக்கி இருக்கு. அதில் இருக்கிற உறுப்பினர்கள் பாக்கி இருக்காங்க. இதையெல்லாம் கொடுத்து நாங்கள் பணம் கொடுக்கலன்னு சொல்லல. 80% எங்களுக்கு சம்பளம் வந்திருக்கு. 20% அப்படி இருக்கு. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எத்தனை தடவை படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு பேச்சுவார்த்தை பண்ணி எங்ககிட்ட வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி எங்களோட சம்பளத்தை இது வரைக்கும் வராத செக்குகள் எங்கிட்ட இருக்குது. வந்த செக்குகள் என்னது பல கோடி இருக்குது, வராத செக்கும் சில கோடி இருக்குது. அப்போ நாங்கள் 1 கோடி எங்கள்கிட்ட செக்கு இருக்கும்போது நீங்கள் 10,000 தொழிலாளர்களுடைய உழைப்பு அங்கே வந்து பணம் கொடுக்கப்படாமல் பண்ணிருக்கோம். அது 1 கோடி இல்லை. விஷால் சார் 5 கோடி விட்டு கொடுத்தாருன்னா ஒரு படத்தில் அவர் வாங்குகிற சம்பளத்தில் 1 பங்கு. ஆனால் நாங்கள் 1 கோடி விட்டு கொடுக்குறோம்னா 10,000 தொழிலாளர்கள் 1000 ரூபாய் விட்டு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் உணர்ந்துக்கணும். 1 கோடி அங்கே இல்லை, 10,000 தொழிலாளர்கள் அங்கே. அப்போ இதையெல்லாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். மறுபடியும் நீங்கள் பிரச்சனையை வந்து சரி பண்ணாமல் அது மறுபடியும் கீறி புண்ணாக்குனீங்கன்னா வச்சுன்னா கொடுக்க மாட்டாங்களா? உடனே வந்து ரமேஷ்குமார் சார் ஃபோன் பண்ணேன். சார் இது மாதிரி எங்கள் நம்பர் இருக்காரு, நீங்கள் ஒரு நேரம் அவர் சொல்லுங்கன்னு. சார் வந்து வெரிஃபை பண்ணி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. 20 லட்சம் ரூபாய் சர்டிஃபிகேட். இது வந்து 1 பைசா செலவு இல்லாமல் அந்த இது மாதிரி இஎஸ்ஐங்கிறது வந்து 21,000 சம்பளம் வாங்குகிற தொழிலாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இது எல்லா யூனியன்லையும் 21,000 சம்பளம் ரெகுலராக வாங்குறோம். ஒரு மாதம் நம்ம 50,000 வாங்குவோம், 1 மாதம் 3 மாதம் சம்பளமே இல்லாமல் இருப்போம். அது ஈக்குவலைஸ் பண்ணி 6 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்காத தொழிலாளர்கள் 80% நம்ம பேர்கிட்ட இருக்காங்க. 25,000 தொழிலாளர்களில் 21,000 தொழிலாளர்கள் வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கம்மியாக ஒர்க் பண்ணுவோம் சம்பளம் வாங்குறாங்க. இவங்க எல்லாருக்குமே அந்த தகுதி இருக்கு. எல்லாருமே அந்த யூஎஸ்சிக்குள்ள பெனிஃபிட் அடையலாம். உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் இருக்குது. அது மத்தியானம் வந்து அது தனியாக செஷன் முடியும் போது அதை வச்சு அவங்க சொல்லுவாங்க. அப்போ இதை வாங்கிறதுக்காக சில நேரங்களில் நான் வந்து பல சங்கங்களை வந்து நான் கொஞ்சம் வலிஞ்சு பேசியிருக்கேன், கடிஞ்சு பேசியிருக்கேன். அதுபோல் இந்த அமைப்பில் யாரும் தனியாக சேர முடியாது. இந்த நம்ம சங்கங்களோட எந்த அதிகாரமும் இதனால் பறிபோகாது. சங்கத்தின் மூலம் மட்டும்தான் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணணும். எப்படி சங்கத்தில் இருந்தால் நான் எப்படி FEFSI பிரசிடென்ட் ஆக முடியும்? நான் வெளியே தான் வர முடியுமா? என்னதான் இப்போ நடிகர் விஷால் வந்து நடிகர் சங்கத்தில் பெரிய ஆளாக இருந்தாலும், ரஜினி சார் பெரிய ஆளாக இருந்தாலும், அவர் ஒருவேளை நம்ம இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் அசோசியேஷனில் பிரசிடென்ட் ஆகி வந்தால் தான் FEFSI பிரசிடென்ட் ஆக முடியும். அதுபோல் இந்த ஃபெஸ்ராவோட மெம்பர் யார் ஆக முடியும்னா, FEFSIயில் இருக்கிற மெம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபெஸ்ராவோட மெம்பர் ஆக முடியும். அப்போ வெளியே இருந்து யாரும் அதில் உள்ள ஜாயின் பண்ண முடியாது. இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக சில பேர் நமக்கு ராங்கான நியூஸ் கொடுக்குறாங்க. இது ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு இப்போ வந்து அதாவது வந்து கொடுக்குறதையும் கொடுத்தா கூட பக்கத்து அது சொல்கிறான், ஏன் இது பண்ணுறேன்னு. நாங்கள் வந்து சிவா சார் சொன்ன மாதிரி, தேவரான் சார் சொன்ன மாதிரி 6 மாதம் அவங்களுக்கு சலாம் போடுறதுன்னா சலாம் போடுறது இல்லை சார். அப்படி பண்ணிக்கலாம் சார், உங்களுக்கு என்ன வேணும் சார், எது விதிமுறையாக மாற்றி கொடுத்துடலாம் சார், உங்களுக்கு என்னென்ன வேணும் சார். நாம் ஏற்றுக்கொண்ட விதிமுறைகள் விஷால் சார், நாங்கள் ஏற்றுக்கொண்ட விதிமுறைகள் வந்து தயாரிப்பாளர் வந்து கடைபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு 40% அவங்க செலவு மிச்சமாகும் சார். எந்த திட்டமும் இல்லாமல் படைமுழுப்பதால் நீங்கள் நஷ்டம் அடைகிறீங்க. அது எங்களோட 1000 ரூபாய் சம்பளம் தான் அதில் பிரச்சனை. நீங்கள் காரணம் சொல்கிறீங்க. எங்களால் என்ன நஷ்டம்? திட்டமிடுதல் இயக்குனரோட செயல். அது இயக்குனர் சரியாக செயல் பண்ணி அந்த திட்டமிடுதலுக்கு தயாரிப்பாளர் சரியாக ஃபண்டிங் பண்ணி அதுக்கு சரியாக நடிகர்கள் வந்து அந்த நேரத்துக்கு வந்தாங்கன்னா இன்னைக்கு 1 கோடி ரூபாயில் எடுக்கிற படம் 60 லட்சம் ரூபாயில் முடியும் சார். 40 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து லாபம் தயாரிப்பாளர். இது நாங்கள் ஒத்துக்கிட்டுருக்கோம், சைன் பண்ணியிருக்கோம் சார். என்ன தெரியுமா சைன் பண்ணியிருக்கோம்? கொடுத்த பட்ஜெட்டை விட அதிகமாக போனால் எங்களுடைய சம்பளத்திலிருந்து பிடித்துக் கொள்ளலாம்னு டைரக்டர் கைது போட்டு கொடுத்துருக்காங்க சார். இது வரைக்கும் இந்த 100 வருஷம் தரத்தில் நடந்திருக்கா? உங்கள் தயாரிப்பாளருக்கு இதை விட நாங்கள் என்ன சிறப்பு பண்ணணும்? நாங்கள் சொன்ன ரேட்டில் பணம் எடுத்து கொடுக்குறோம், சொன்ன டைமில் பணம் எடுத்து கொடுக்குறோம், சொன்ன பட்ஜெட்டில் பணம் எடுத்து கொடுக்குறோம் நாங்கள் சொல்லியிருக்கோம். இஃப் அட் ஆல் ஆர்டிஸ்ட் நேரத்துக்கு வரணும், ப்ரொடியூசர் தனியான நேரத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்கள் பண்ணாமல் எங்களை வந்து இது பண்ணாதீங்க. அப்போ நாம் எல்லோரும் ஒன்று சேரும்போது உங்களுக்கு இன்றைக்கி
இந்த நஷ்டம் 40 லட்சம் ரூபாய் குறையுது. தயாரிப்பாளருக்கும் ஒன்று நான் சொல்கிறேன், நீங்கள் 1 கோடி ரூபாயில் படம் எடுக்கிறீங்க, எங்களுக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம் கொடுக்குறீங்க? எங்களுக்கு நான் சொல்கிறது, தொழிலாளர்கள் நீங்கள் கொடுக்குறது 15 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க. 1 கோடி ரூபாய் திரைப்படம் எடுக்கும்போது 15 லட்சம் ரூபாய் திரைப்படம். அதுபோல் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ விஜய் சாரோட படம் நடந்திருக்கு. இது இப்போ அதனோட பட்ஜெட் 400 கோடின்னு சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு அவங்க கொடுத்த சம்பளம் 20 கோடி ரூபாய். எவ்வளோ பர்சன்ட் பாருங்க சார்? 5% சார். நீங்கள் 100 ரூபாயில் ஒரு படம் எடுக்கும்போது 5 ரூபாய் தான் எங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறீங்க. இப்போ இந்த 5 ரூபாய் எங்களுக்கு கொடுக்காம நீங்கள் படம் எடுத்துருங்க சார், எங்களுக்கு வேணாம் சார், உங்களுக்கு லாபம் வந்துடுமா? என் கேள்வி அதுதான். இப்போ உங்கள் நஷ்டம் எவ்வளோ வருது? 100 ரூபாய் நஷ்டம் வருது உங்களுக்கு. ஒரு பல படங்களுக்கு 100 ரூபாய் நஷ்டம். எங்களால் நஷ்டமா? சரியான திட்டமிடுதல் இல்லாமலும், சரியான மார்க்கெட் பண்ண முடியாததாலும், சரியான ஒற்றுமை இல்லாததாலும் நம்ம படத்தை எல்லாம் ஃப்ரீயா இன்னைக்கு கொடுக்குறீங்க ஓடிடிக்கு. ஏன் அதை சரி பண்ணி முறைப்படுத்தி கொடுக்க முடியல? நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது சரியான நேரத்தில் ரிலீஸ் ஆகுதா? சரியான திரையரங்கு ரிலீஸ் ஆகுதா? இன்னைக்கு 1 கோடி பேர் நம்ம படத்தை பார்க்குறாங்க. ஒரு பாட்டில் 1 கோடி ரூபாய் பணம் வருது. அதையெல்லாம் தயாரிப்பாளருக்கு வருதா? அப்போ இதையெல்லாம் சரி பண்ணி தயாரிப்பாளர்களை நீங்களும் காப்பாத்துனீங்கன்னா, நடிகர்கள் தான் நான் சொன்னேன், 80% உங்களோட பொறுப்பு தான். ஏன்னா லாபத்தில் 80% நீங்கள் தான் வாங்கி கொள்கின்றீர்கள். உங்களுக்கு 80% உங்களுக்கு தான் பொறுப்பு. எங்க பொறுப்பு இல்லை, வந்தோம் மேக்கப் போட்டோம் நடிச்சோன்னு மட்டும் போயிடாதீங்க. நடிகர் சங்கமா நான் சொல்லல, நடிகராக கூட உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அதனால தயவு செய்து அந்த எல்லாரும் ஆன் டைம்ல வர்றது, சொன்ன பட்ஜெட்ல சொல்றது, சொன்ன தேதியை மாத்தாம எல்லாம் டேட் கொடுக்குது. இயக்குனர் உட்பட, தயாரிப்பாளர் நடிகர் உட்பட, எல்லாரும் உட்பட அந்த டைம் பங்க்சுவாலிட்டி நடந்ததுன்னா 40% நஷ்டம் தயாரிப்பாளர் குறையும்.